வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 பற்றி அதில் இருக்க டெஃபினிஷன்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கோங்க ஜிடிஎஸ்டி எம்டிஎஸ் எக்ஸாமுக்காக. லாஸ்ட்டு கிளாஸில் ஆர்எல்ஓ ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதான் ஆர்எல்ஓ பற்றி நம்ம இங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அட்ரஸ் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா, அன்டிசிஃபரபுள் ஆர்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே வச்சு டீல் பண்ணுவாங்க. சர்டன் பீரியட் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க டெஸ்டாய் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்ததாக டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். ஓகேங்களா. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் இஸ் அ செல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அ சார்ட்டிங் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் நார்மலி அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஆர்எல்ஓக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிளில் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அது ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு செல்னால் நத்திங் பட் பிரான்ச், ஏதோ ஒரு பிரான்ச்னு வச்சிங்களேன். எஸ்டாப்ளிஷ் இன் சார்ட்டிங் ஆஃபீஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்க போது சிச்சுவேட்டட் நார்மலி அட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஜென்ரலாக ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அட் எனி அதர் கன்வீனியன்ஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் இந்த சர்க்கிள். ஒருவேளை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது சார்ட்டிங் ஆஃபீஸ் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சார்ட்டிங் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பிரான்ச் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர். மேக்ஸிமம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கும். அப்படி அங்கே இல்லைன்னா வேறு ஏதாவது கன்வீனியண்ட்டான ஆஃபீஸில் இருக்கும். ஓகேங்களா. டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டர் டிரான்ஸ்கிரைப்ஸ் இன்டு இங்கிலீஷ் தி அட்ரஸஸ் ரிட்டன் இன் ரீஜியனல் லாங்குவேஜஸ். அதாவது ஆர்டிகல்ஸில் இப்போ ஹிந்தியிலேருந்து நமக்குலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அது மாதிரிலாம் ஆர்டிகல் வருதுன்னா, அது இன்னும் நிறைய ரீஜினல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. மராத்தி அது மாதிரிலாம் நிறைய ரீஜினல் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு ஒருவேளை அட்ரஸ் தெரியலனா அதெல்லாம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டருக்கு தான் அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்கிரைப்ஸ் இன்ட்டு இங்கிலீஷ். ஓகேங்களா. அந்த ஆர்டிகல்ஸில் இருக்க அட்ரஸை இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு திருப்பி அனுப்புவாங்க. ரிட்டன் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆன் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன் போஸ்ட் ஆர் மெயில் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சென்டரோட ஒர்க்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸு, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ், சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த 4 ஆஃபீஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 1, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ் 2, ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் 3, சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் 4. இந்த 4 ஆஃபீஸ் பற்றியும் பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்க. எ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் சார்ட்டிங் ஆஃபீஸ் ஆர் செக்ஷன் விச் எக்ஸ்சேஞ்ச் மெயில்ஸ் வித் ஆஃபீஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி 4 ஆஃபீஸோட ஒர்க்கும் என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது இங்கேருந்து நம்ம ஃபாரினுக்கு அனுப்புகிறோம் இல்லைங்களா. நம்ம இங்கேருந்து ஃபாரினுக்கு அனுப்புகிற லெட்ரு அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. அங்கேருந்து வர ஆர்டிகல்ஸ், ஃபாரின்லேருந்து வர ஆர்டிகல்ஸ்லாம் இவங்க தான் டீல் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி நம்ம எந்த ஆஃபீஸ்க்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிவிஷனுக்கு டெலிவரி போகுதோ அதெல்லாம் அவங்க அனுப்புகிறது தான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா. ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ் அப்படின்ற ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க. அவங்க பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே இருக்க ஆர்டிக்கல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஆர்எம்எஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பேக்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. அதே மாதிரி பஸ்ஸிலேருந்து வர பேக்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, திரும்பி ஆர்எம்எஸ்க்கு அனுப்பிச்சுடுவாங்கன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸ்ன்றது ஏர்போர்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். மோஸ்ட்டாக ஏர்போர்ட்டில் இருக்கும் இந்த ஆஃபீஸு. அவங்க இங்கேருந்து நம்ம ஃபாரினுக்கு போகிற ஆர்டிகல்ஸ்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஏற்றுறது. இப்போ ஃப்ளைட்டில் இருந்து நமக்கு அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு ரிசீவ் ஆகிற ஆர்டிகல்ஸ்லாம் அந்த பேக்கெல்லாம் ரிசீவ் பண்ணி நம்மளோட ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்சிட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பேக்ஸோட வேலை. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். அங்கேயும் இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கும். இன்வர்ட் எக்ஸ்சேஞ்ச், அவுட்வர்ட் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்கும். பட் அங்கே அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி டீல் பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னென்னா, இந்த டேக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும், ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம ஃபாரினுக்கு அனுப்புகிறோம் ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கட்டியிருக்காங்களா என்னன்னு சொல்லி ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறது. அதெல்லாம் கட்டலைன்னா அவங்கள்ட்ட அமௌண்ட் ரெக்கவரி பண்ணுறது. அந்த வேலையெல்லாம் இந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கும். ஓகேங்களா. சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே தான். இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி ஒர்க்லாம் நடக்கும். பட் ஆனால் இது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஓகேங்களா. இங்கே ஸ்டார்டிங் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பேக்கப் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது
ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ணுறது, பேக் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் டீல் பண்ணுவாங்க. இது வந்து கஸ்டமர்ஸுக்காக ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாருமே ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணுறது அதெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால இதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதே தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்கள. A post office or sorting office or section which exchanges mails with offices in foreign countries is known as an office of exchange. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது போஸ்ட் ஆஃபீஸா, சார்ட்டிங் ஆஃபீஸா, செக்ஷனா, அல்லது ஆப்ஷன் டியில் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆல் தான். ஓகேங்களா, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு போஸ்ட் ஆஃபீஸாகவும் இருக்கலாம், சார்ட்டிங் ஆஃபீஸாகவும் இருக்கலாம், செக்ஷனாகவும் இருக்கலாம். செக்ஷன்னா என்னன்றது நம்ம பின்னாடி இப்போ பார்த்துக்கலாங்க. இது மூணில் ஏதாவது நாள் இருக்கலாம். ஆர்எம்எஸ் யூனிட் தான் செக்ஷன். விச் எக்ஸ்சேஞ்சஸ் மெயில்ஸ் வித் ஆஃபீஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட மெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற இன்வேர்டு மெயில்ஸ், அவுட்வேர்டு மெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் தான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, இட் இஸ் ரெஃபர்டு டு அஸ் த டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மெயில்ஸ் இட் மேக்ஸ் அப் அண்ட் அட்ரஸ் டு அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் அனதர் கண்ட்ரி. வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு, வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து இவங்க மெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. while it is called the receiving office of exchange in respect of mails addressed to it by an office of exchange from another country. வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வர ஆர்டிகல்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி அவங்க அதை டீல் பண்ணுறாங்கன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, ரிசீவிங் ஆஃபீஸ் இதை உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக கேட்கறது இல்லைங்க. ஆனால் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னென்னு தெரிஞ்சு வச்சுங்க. ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. இங்கேருந்து ஆர்டிகல் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறாங்கன்னா அதை வந்து டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வர ஆர்டிகலை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது தி டேர்ம் அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு டிஸ்கிரைப் தெம். நம்ம இங்கே வந்து என்ன பார்த்துருந்தோங்க, டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டும் ஒரே மீனிங் தானே. டெஸ்பேட்ச்னாலும் இங்கேருந்து டெஸ்பேட்ச் வெளியே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போடுறாங்கன்னு அர்த்தம். அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனாலும் இங்கேருந்து வெளியே போகிற ஆர்டிகல்ஸ். அதே மாதிரி ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனாலும் இன்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனாலும் ஒரே மீனிங் தானே வருது. ரிசீவிங்னாலும் அங்கேருந்து வர ஆர்டிகல்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க, இன்வேர்ட்னாலும் நமக்கு உள்ளே வர ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டும் ஒரே மீனிங் தான், ரெண்டும் ஒரே ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. ரிசீவிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இன்வேர்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, டெஸ்பேச்சிங் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அவுட்வேர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஈவன் ஆஃபீஸஸ் ஃபங்க்ஷனிங் as both inward and outward offices of exchange may function in one of the capacities only for certain countries. ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் ஒரே ஆஃபீஸ் வந்து இன்வர்ட் ஆஃபீஸாகவும் அவுட்வர்ட் ஆஃபீஸாகவும் ரெண்டு ஆஃபீஸாகவுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். அது என்னென்னு பார்க்குறோம். அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் தி பார்டர் which only receives and dispatches closed bags addressed to or received from other offices of exchange in India is known as an office of exchange of transit. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா which only receives நம்ம கண்ட்ரியோட பார்டரில் ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. which only receives and dispatches closed bags மட்டும்தாங்க டீல் பண்ணுவாங்க. இங்கேருந்து அனுப்புகிற பேக்கை அனுப்புவாங்க, அங்கேருந்து ரிசீவ் ஆகிற பேக்காக வாங்கி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, அட்ரஸ்டு டு ஆர் ரிசீவ்டு ஃப்ரம் இங்கேருந்து போகிற ஆர்டிகல் அல்லது அதுக்கு ரிசீவ் ஆகிற பேக்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வாங்கி ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குவாங்க அல்லது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். ஓகேங்களா, such an office will not close bags for foreign countries or open inward foreign bags. இவங்க தனியாக சுதந்திரமாக எதுவும் பேக்கும் எந்த ஆஃபீஸுக்கும் கட்ட முடியாது, வர பேக்கை எதுவும் ஓப்பன் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, அவங்களாம் பண்ணவும் மாட்டாங்க, அனுப்பவும் மாட்டாங்க. இங்கேருந்து அனுப்புகிற பேக்கை ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் தான் அவங்களோட வேலை. இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன்லி டு எக்ஸ்சேஞ்ச் மெயில்ஸ் வித் த கேரியர் ஆர் வித் த அஃபிஷியல்ஸ் ஆஃப் அ ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வந்து அந்த கேரியர் அதை ரிசீவ் பண்ணுறவங்கள்ட்ட ஒன்று பேக்கு கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் ரிசீவ் பண்ணிக்குவாங்க அந்த ஃபாரின் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க கூட. ஓகேங்களா, அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா, ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டோம், ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் பார்த்துட்டோம். அடுத்து ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது அந்த செக்ஷனாகவும் இருக்கலாம், மெயில் ஆஃபீஸாகவும் இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸாகவும் இருக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம்.
ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் an ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் விச் தி ஒர்க் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் ஃபாரின் மெயில்ஸ் இஸ் ஆல்சோ கேரிட் அவுட். இதுவும் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இங்கேயும் ஆர்டிகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அடிஷ்னலாக இங்கே ஒரு ஒர்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் ஃபாரின் மெயில்ஸ். இங்கேருந்து போகிற ஆர்டிகல்ஸ்க்கெலாம் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஆல்சோ கேரிட் அவுட். ஓகேங்களா. ஆல்சோ மெயில்ஸ் மே பி இன்டர்செப்டட்னா ஆர்டிகளை வந்து இடைமறித்து நிறுத்துறதுங்க ஒருவேளை. அண்ட் ஆர்டிகல்ஸ் நாட் சஸ்பெக்டட் டு கண்டெயின் எனிதிங் டியூட்டியபிள் ரிலீஸ்டு. ஏதாவது டியூட்டியபிள் குட்ஸ் எதாவது இருக்குது, பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதை அந்த ஆர்டிகல்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குதுங்க, செக் பண்ணுறதுக்காக. இன் மெனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ் தி ஒர்க் ஆஃப் ஆக்சுவல் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி இஸ் டன் ஒன்லி இன் த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அந்த ஆக்சுவல் அசஸ்மெண்ட், அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை அசஸ் பண்ணுற ஒர்க் நடக்கும். ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் ரிசீவ்டு இன் ஒன் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சஸ்பெக்டட் டு கண்டெயின் டியூட்டிபிள் குட்ஸ் ஃபார் டெலிவரி ஃப்ரம் அன் ஆஃபீஸ் நியரர் another ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டைரக்டட் டு த லேட்டர் ஆர் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி. ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரிசீவ் ஆனதில் சஸ்பெக்டட், அதாவது டியூட்டிபிள் குட்ஸ், அதாவது டேக்ஸ் போட வேண்டிய பொருள் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்கன்னா அந்த அந்த ஆர்டிகல்ஸு ஆர் அந்த பேக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியரர் another ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அசஸ் பண்ணுவாங்க, அல்லது அவங்களே எக்ஸாமைன் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ். சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் an ஆஃபீஸ் விச் இஸ் நாட் an எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் an ஆஃபீஸ் விச் இஸ் நாட் an எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ். ஓகேங்களா. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸு, சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் கிடையாது. இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. which is not an exchange office but in which the work of customs examination, assessment and accounting of customs duty is carried out. இங்கே வந்து எக்ஸ்சேஞ்செலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ஆர்டிகல்ஸோட கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அக்கௌண்டிங் ப்ரொசீஜரும் அங்கே நடக்கும். அமௌண்ட் கட்டினாங்கன்னா அதை அக்கௌண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன்டு மெயின்லி ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் அண்ட் அட்ரஸஸ். எல்லா இடத்துலையும் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க முடியாதுன்றதுனால சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று கஸ்டமரோட கன்வீனியன்ஸ்க்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஹூ மே பி ரெக்வயர்டு டு ப்ரெசென்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு நேரில் வர சொல்லுவாங்க. அதனால் கஸ்டமரோட கன்வீனியன்ஸ்க்காக சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஃபார் த ரிலீஸ் ஆர் டிஸ்பேச் ஆஃப் தேர் ஃபாரின் ஆர்டிகல்ஸை தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க, இன்டர்செப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து கட்டி அமௌண்ட்லாம் கட்டி முடிச்சா தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அதெல்லாம் கட்டி ரிலீஸ் பண்ணுறதுக்காக சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் கஸ்டமரோட கன்வீனியன்ஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா டிரான்சிட் செக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. செக்ஷன்ஸுன்றது என்னென்னாங்க, அதுவும் வந்து ஒரு ஆர்எம்எஸோட தான். ஆர்எம்எஸில் இருக்க மூவிங் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. ஆர்எம்எஸில் இருக்கிற மூவிங் ஆஃபீஸஸ் அதை தான் வந்து செக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக பார்க்கணுன்னா டிரான்சிட் செக்ஷன்ஸ் ஆர் ட்ராவலிங் ஆஃபீஸஸ். டிரான்சிட் செக்ஷன்ஸ்னால் ட்ராவலிங் ஞாபகம் வச்சிங்க. செக்ஷன்ஸுன்ற வார்த்தை வந்துச்சுனாலே அது ஆர்எம்எஸ் தான். ஓகேங்களா. செக்ஷன் எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஆர்எம்எஸ் தான். போஸ்ட் ஆஃபீஸில் செக்ஷன்ற வார்த்தை கிடையாது. டிரான்சிட் செக்ஷன்ஸ் ஆர் ட்ராவலிங் ஆஃபீஸஸ் ஆஃப் த ரயில்வே மெயில் சர்வீஸ் ஒர்க்கிங் ஆன் ரயில்வே ரிவர் ஸ்டீமர் லைன்ஸ். இதெல்லாம் தான் மூவிங் ஆஃபீஸஸ். ஓகேங்களா. அதாவது ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற ஒரு பேட்ச்சு ஆர் செட்டு அவங்கள செக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அல்லது ரிவர் ஸ்டீமர் லைன்ஸ், அந்த கப்பல் அது மாதிரி ஏதாவது அந்த போக்குவரத்தில் ஆர்டிகல்ஸ் அதுவும் அனுப்புவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து செக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் அ செட் ஆஃப் அ டிரான்சிட் செக்ஷன் இஸ் கால்டு மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். அதாவது இப்போ வந்து ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வருது, அதில் ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் இருக்காது. மேக்ஸிமம் அந்த செக்ஷனில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் செட்டாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செட்டு, இந்த செக்ஷன், இந்த வார்த்தையெல்லாம் ஆர்எம்எஸில் யூஸ் பண்ணுற வார்த்தை. 8 hours ஆர்எல்ஸ் அவங்களுக்குலாம் வீக்லி ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு இந்த காலையில் 12 மணி, மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும், ஆர்எல்ஸ் 10 மணி வரைக்கும், அது மாதிரி ஏதோ ஒரு செட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயில் கார்டு ஆர் மெயில் ஏஜென்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மெயில் கார்டுன்றவங்க
போஸ்ட்மேன் கேடரில் இருப்பாங்க, மெயில் ஏஜென்ட்ன்றவங்க பிஏ கேடரில் இருப்பாங்க. இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த செட்டுக்கு செட் ஆஃப் அ டிரான்சிட் செக்ஷன், இந்த டிரான்சிட் செக்ஷனில் ஒர்க் பண்ணுற செட்டுக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பாங்க. ஓகேங்களா. செக்ஷன்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி அண்ட் டிசைனேட்டட் பை தி நேம் ஆஃப் தி ஆர்எம்எஸ் டிவிஷன் ஃபாலோட் பை த சீரியல் நம்பர். செக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சீரியல் வச்சு அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நம்பர்டு சீரியலி நம்பர் 1 செக்ஷன், 2 செக்ஷன், 3 செக்ஷன். அந்த 1, 2, 3க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நேம் ஆஃப் தி ஆர்எம்எஸ் டிவிஷன். இப்போ சேலம் ஆர்எம்எஸ்னு வைங்களேன், எஸ்ஏ ஆர்எம்எஸ் 1 ஆர்எல்ஸ் எஸ்ஏ 2 அது மாதிரி ஏதோ ஒரு நேம் வச்சுக்குவாங்க அந்த செக்ஷன்ஸ்க்கெலாம். ஓகேங்களா. சரிங்க. வால்யூம் 5ஓட மீதி இருக்கிற கிளாஸஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.